அழகே அழகு அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுருக்கேன். மதிக்கு வீடியோ வேலை போனதுக்கு காரணம் தங்கராஜ் என்ற விஷயத்தை பண்ணுங்க, பார்த்தீங்கன்னா பெல் சுரேஷ் ஐக்கனை கிட்ட கிளிக் பண்ணுங்க. சொல்லணும்னு நினைப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஆனால் ஒரு அவர் இருந்த சப்ஸ்கிரைப் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக அவங்ககிட்ட இருக்கும். அவங்க எதுவுமே என்னோட இந்த சொல்லியிருக்க புது மாட்டாங்க. சேனலுக்கு சரி ஆதரவு கொடுங்க. படுக்கலாம்னு சொல்லி படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுரேஷே பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறாரு. என்னை மன்னிச்சிட மதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக கேட்குறாங்க, எதுக்கு இவர் மன்னிப்பு இப்போ கேட்குறாருன்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எங்கள் அக்கா அடி வாங்கிட்டு வரும்போது தான் எனக்கு புரியுது. எங்கள் அக்கா அடி வாங்கிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி தானே உனக்கும் இருந்திருக்கும். நான் உன்னை அடிச்சிருக்கக்கூடாது, அதுக்காக தான் இப்போ மன்னிப்பு கேட்குறேன். நான் உன்னை அடித்ததும் தப்பு தான், நீ என்னை அடித்ததும் தப்பு தான். ஆனாலும் முதல்ல ஆரம்பித்தது நான் தானே அடித்தேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா எதுவும் பேசாமல் சைலண்டாக பார்த்தீங்கன்னா தலையை மட்டும் ஆட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வேறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு எதுவும் இல்லைல்ல, சரி அப்போ நம்ம தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம இப்போ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்குறாங்க. சுரேஷ் தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதி பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட அவராக வந்து இப்போ மன்னிப்பு கேட்டதுக்காக. சுரேஷ் அவரோட தப்பை உணர்ந்து மதிக்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டதுக்காக. சுரேஷ் அவர் தப்பை உணர்ந்து மனசார மன்னிப்பு கேட்டதை நினச்சி மதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கீரையை கிள்ளிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்க அத்தை வராங்க. வந்துட்டு என்ன மலரே வெளியில் உட்காந்துட்ருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தேங்க கொஞ்சம் காற்று வர மாதிரி இருக்குது, அதனால தான் நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காற்றா? நீ வேற மலர், அப்போல்லாம் ஆடி மாதம்னா காற்றடிச்சு அம்மியே நகரும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் எங்கே காற்றடிக்குது? காற்றடிக்கிற அடியில் ஒரு பேப்பர் கூட நகர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ரேவதி எங்கே மலர்னு கேட்குறாங்க. உள்ளே தான் இருந்தால் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மலரே, நான் பார்க்கல. சரி இப்போ அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறீங்க, அவங்க உங்கள் பொண்ணு தானே, அவங்கக்கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியதானேன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே அவள் என்னை விட உங்ககிட்ட தானே எல்லாத்தையும் சொல்கிறா, எல்லாமே பேசுகிறா, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் இப்போ நல்லா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எதிர் வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அங்கே வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலர் சமாளிக்கிறாங்க. உடனே நாங்கள் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லாத மலரே, நான் தான் பார்த்தனே, நேற்று எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரேவதி அவங்க வீட்டுக்கார கூட தான் வரும், வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிடும். இப்போது நேற்று வந்த ரேவதி இன்னும் வீட்டை விட்டு வெளியவே போகலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அவள் வரா, இதில் என்ன இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எப்போவும் வீட்டுக்கார கூட தான் வருவா. நேற்று என்னமோ பாக்கியராஜ் கூப்பிட்டு வந்தான் பைக்கில், அதுவும் ரேவதியையும் அவள் பொண்ணை மட்டும் கூப்பிட்டு வந்தாங்க, தரணியே கூட்டிகிட்டு வரல, அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எதுவும் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் மலரே, வீடுனா பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதில் சொல்கிறதுல இப்போ என்ன ஆக போகுது, எதுக்கு இப்படி மூடி மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் தான் எல்லாம் கவனிச்சிட்டு இருந்தேனே, பாக்கியராஜ் வந்துட்டு ரேவதி எட்டுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து உங்கள் மாப்பிள்ளை வந்தார். வந்துட்டு அவர் வரும்போது அவர் மூஞ்சே சரியில்லை, போகும்போது அவர் மூஞ்சே சரியில்லை, நான் தான் பார்த்தனே. வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி போகும்போது அவர் மட்டும்தான் போனார், ரேவதியையும் பொண்ணையும் கூட்டிகிட்டே போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா அதான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேனே, இப்போ எதுக்கு நீ இப்படி நோண்டி நோண்டி கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்படுறாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க? எங்கள் வீட்டில் கூட தான் பிரச்சனை நடக்குது, அதே மாதிரி தானே உங்கள் வீட்டில் நடக்குது, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தானே நான் வந்தேன். ஏன் உங்கள் மாப்பிள்ளை வரும்போது பாக்கியராஜ்லாம் கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்தான், அதான் என் காதில் விழுந்துச்சு, அதனால தான் சரி ஏதோ பிரச்சனை போல் பாவம் அவங்க வீட்டில், ஏதாவது கேட்டு ஆறுதல் சொல்லுவோன்னு வந்தேன், அதை கூட சொல்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்திங்கன்னா எதுவும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மலர், நான் போகிறேன், நான் போய் என் வேலையை பார்க்குறேன், ஏதோ பக்கத்து வீட்டில் பிரச்சனையாச்சு, என்ன எது கேட்போன்னு வந்தால் நீங்கள் எதையுமே சொல்ல மாட்டீங்க, ஊரில் யார் வீட்லேயும் பிரச்சனையா இல்லை, அதே மாதிரி தானே உங்கள் வீட்லேயும், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதே வேலை தான், எங்கே என்ன பிரச்சனைன்னு வந்து பார்க்குறதே. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ஐயையோ இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா, ஊர் ஃபுல்லாக தம்பட்ட அடிச்சிடுவாளே, என்ன ஏதுன்னு மூக்கு மொழியும் வச்சு பேசிடுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா பேசுனா பேசிட்டு போட்டோம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ ஈஸியாக சொல்லிவிடுவா மலர், இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையாக வருவா, எல்லாத்துக்கும் நான் தானே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ், சுரேஷ், அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாலில் உட்காந்து டீ காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரேவதியும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் உட்காடுறாங்க. உடனே மலர் பார்த்திங்கன்னா காஃபி ஏதாவது குடிக்கிறியா ரேவதின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ
எனக்கு இப்போ வேண்டாம், நான் அப்புறமா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்கியராஜ் ரேவதி கிட்ட என்னப்பா எப்படி தூங்குனேன் நைட்டு, நல்லா தூங்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குனேண்ணா, நிம்மதியாக தூங்குனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா எனக்கு தான் இங்கே நிம்மதியே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்குங்க நீங்கள் கேட்குறீங்க, அந்த எதிர்த்து வீட்டு கல்யாணி பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டா நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு நோண்டி நோண்டி கேட்குறா. உன் பொண்ணு மட்டும் பாக்கியராஜ் கூட அவள் பொண்ணு கூட்டிகிட்டு தனியாக வந்தா, தரணியும் வரல. உன் மாப்பிள்ளை வந்தார், உன் மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரே சத்தமாக இருந்துச்சு, அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றத்தையாக நோண்டி நோண்டி கேட்குறா. அவளுக்கு பதில் சொல்லி என்னால் மாளலை. இதுக்கப்புறம் அவள் போய் ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லுவா. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையாக வருவாளுங்க, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு. எனக்கு தான் இங்கே தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. ராஜலட்சுமி அப்படி பேசினோடனே பார்த்தீங்கன்னா ரேவதியோட மூஞ்சி மாறும். அதை பார்க்குற மலர் பார்த்தீங்கன்னா சரி விடுங்க அத்தை, யாராவது எதையாவது பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் சும்மா தானே மலர் இருக்கோம், ஆனாலும் நம்ம வாயை வந்து கலர்றாளுங்களே, அந்த ஊர் வாயை நம்மளால் அடைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க அத்தை, அந்த கல்யாணி வீட்டில் நடக்காததா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் வீட்டில் நடக்குது தான் எல்லாம், ஆனாலும் நம்ம வீட்டில் நடக்கும்போதுன்னு ஓடி ஆறாளுங்களே என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் பார்த்தீங்கன்னா அக்கா தரணிக்கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் பேசினடா, அவங்க பாட்டி ஃபோன்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தான், பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவன் பார்த்தீங்கன்னா சரி ஒரு 2 நாளில் நீ அங்கே போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அனுப்ப முடியாது, ரேவதியாக நான் அனுப்ப மாட்டேன், யாரும் ரேவதி அனுப்பணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, அதுக்குன்ட்டு இங்கேயே வச்சுட்டு இருக்க முடியுமா, குடும்பம்னா சண்டை சச்சரவு வரதான் செய்யும், அதுக்குன்ட்டு அவளை இங்கே எத்தனை நாள் வச்சுட்டு இருப்ப, பசங்க ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம், எப்படிடா இருக்க முடியும், எல்லாம் யோசிச்சு தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தரணி தானே, தரணியை நானே போய் ஸ்கூல்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் போதுமா, அதுக்கப்புறம் தரணி பாப்பா அக்கா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராகவன் டென்ஷன் ஆகிறாரு. இந்த மாதிரி லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காதடா, அப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது, எவ்வளோ நாளைக்கு வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா அண்ணா அதான் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, வீட்டுக்கு வந்து அப்பா காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டுட்டாரு, அதுக்கப்புறம் என்னன்னா அக்கா போகிறேன்னு சொன்னால் நம்ம அமுச்சு வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, அதெல்லாம் என்னால் அனுப்ப முடியாது, அவன் சும்மாவே போட்டு அடிப்பான் கொடுமைப்படுத்துவான், திருப்பி திருப்பி அவங்ககிட்டே திருப்பி எங்கள் அக்கா வேணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராகவனும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிறாரு. இந்த பேர் பாக்கியராஜே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, அவளை அங்கே அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா ஐயோ எல்லாரும் கொண்டாடி இந்த டாப்பிக்கை விடுறீங்களா, தலை வலிக்குதுன்னு வந்தால் நீங்கள் இதை பேசி பேசி இன்னும் தலைவலி எனக்கு அதிகமாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி எனக்கு ஒரே ஒரு காஃபி கொடுங்கன்னு சொல்லி மலர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சுரேஷ் நீங்கள் என்னடா ஆஃபீஸ் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளம்பணும்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் 2 பேரும் கிளம்பி போங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள கிளம்பி போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி பார்த்தீங்கன்னா பசங்கிட்ட போய் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ராகவனுக்கும் ராஜலட்சுமிக்கும் பார்த்தீங்கன்னா ரேவதி இங்கே இருக்கிறத நினச்சி ரொம்பவே ஒரு கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஒரு ஜாப்க்காக அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயம் மலர் வராங்க. சரி நீ ஏதோ வேலை பார்க்குற மாதிரி நீ பாரு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, 5 நிமிஷம் வேலை தான், இப்போ முடிஞ்சிடும், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயம் ரேவதியும் வராங்க. ரேவதியை வந்து என்ன மதி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக அப்ளை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்பவே நல்லது, நீ எதுக்காகவும் வேலைக்கு போகிறத மட்டும் விட்டுறாத மதி, நாங்கள் தான் போகலை, எங்களால் தான் போக முடியல, ஆனால் கண்டிப்பாக நீ வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா அவள் படித்த படிப்புக்கும் அவள் எடுத்த மார்க்கும் இன்னேத்திக்கு அவள் வேலைக்கு போயிருந்தானா ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பா, ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் அவள் படிப்பு முடித்த உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க, வசதியான மாப்பிள்ளை அப்படி இப்படின்னு பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையுமே புலம்புறாங்க. நானும் ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம், கடைசியில் என் வாழ்க்கையும் இங்கே வந்து இப்படி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் இப்போ நினச்சா கூட வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போல்லாம் போக முடியாது மதி, போகணும்னு நினச்சா அப்போவே போயிருக்கணும், இப்போ யார் முதல்ல வேலை கொடுப்பாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதி பார்த்தீங்கன்னா மதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. வேலையை மட்டும் எதுக்காகவும் விட்டுறாத மதி, எப்படியாவது ஒரு வேலையை பார்த்து போயிடு, இல்லைன்னா உன்னை இங்கேயே இருக்க வச்சு அது இதுன்னு சொல்லி உன்னை மனசை கலைச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய பெற்றுக்கோன்னுவாங்க, அப்படியே காலம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேலைன்றது ரொம்பவே முக்கியம், ஒரு பொண்ணுக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அவன் வீட்டுக்காரன் சரியில்லைனா கூட
போடான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு வந்து நம்ம சொந்த காலில் நின்று நம்ம குழந்தைங்கள நம்மளே பார்த்துக்கலாம். அதனால் வேலைன்றது ரொம்ப முக்கியம். எங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்காமயே போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக நீ வேலைக்கு போ. நீ சீக்கிரமாக ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மதியமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் வேலைக்கு போவேன். எதுக்காகவும் நான் இந்த வேலைக்கு போகிறத விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களையும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.